அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 16, 2025, வைகாசி 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஏதுவாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படுவோமாயின் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பியின் சிற்பம் போல் சிறந்து விளங்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான நகைச்சுவை கேட்க போயிடும். இந்த அற்புதமான நகைச்சுவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது நம்ம அந்த நகைச்சுவை கேட்க போயிடும். இந்த நகைச்சுவைக்கு சொந்தக்காரர், இந்த நகைச்சுவைக்கு குரல் கொடுத்தவர் ஐயா திரு. இந்த இடத்துல அதை ஒரு கேள்வியாக வைக்க போகிறேன். அவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் அறிவீர்கள், நிச்சயமாக அறிந்து வைத்திருப்பீர்கள். அவர் யார் என்பதை நீங்கள் குரலை கேட்டவுடன் பதிவிடுங்கள். நிச்சயமாக ரொம்ப பிரபலமானவர், அதுலேயும் டைகர் கிளப்புக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருடைய குரலில் நம்ம இப்போது அந்த நகைச்சுவை கேட்க போயிடும். அவர் யார் என்பதையும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்து பெட்டியில் கருத்தாக பதிவிடுங்கள். இப்பொழுது வாருங்கள், அந்த நகைச்சுவையை நம்ம கேட்டுக்கொண்டே பயணிக்க போயிடும். இந்த நகைச்சுவை அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய ஆடியோவாக இருப்பதனால நான் இதை இரண்டாக கத்தரித்து, ஒன்று இடைவேளைக்கு முன்பாகவும் இன்னொன்று இடைவேளைக்கு பின்பாகவும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஏன்னா 2 கதை அதுக்குள்ளேயே உள்ளடக்கியதாக ஐயா சொல்கிறார். ஸோ அதனால் ஒரு கதையை முதல்ல பார்த்துடுவோம், இன்னொரு கதையை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த நகைச்சுவையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தோஷம் அடிக்கடி கிடைக்கும். ஏன்னா நம்மகிட்ட படிக்கிறதுல சில பேர் நம்மள அறியாமலே மேலே வந்துடுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க, வாத்தியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக உங்களால தான் சார் வந்தேம்மா. நாம் அந்த உண்மையாக ஏற்றுக்கக்கூடாது. நான் முந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன்.
யாராவது இப்படிலாம் சொன்னாக்கா எனக்கு ஒரு தலை கணம் வந்துடும். பத்தியா நம்மகிட்ட படித்தவங்கலாம் எப்படி இப்படிலாம் இருக்காங்க பாரு, பெரிய பெரிய ஆளாக ஆயிட்டாங்க அப்படின்னு. மனித மனம் என்னவா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மனித மனம் என்ன செய்யும், என்கிட்ட படித்தவங்கலாம் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல, உங்களால் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், அப்படி சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளால தான் அவங்க ஆனாங்கங்கிறதுல, அவங்களால தான் அவங்க ஆனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திமிராக இருந்த காலத்தில் தான் எனக்கு அது அடிபட்ட இடம் ஒன்று உண்டு. திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தன் லூஸு சார், மென்டலி லூஸ். அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன். அங்கே ஒருத்தட்ட சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியாருன்னா. எங்கள் வாத்தியாருண்ணா அப்படி இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டா சார்ண்ணா. தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் போய அப்படின்ட்டு வர்றேன். பஸ்ஸில் ஏற போன நேரத்துக்கு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன். சரி, அவங்கள்ட்ட படித்தேன்னு சொல்கிறேன்ல. ஆமாம் சரி சார், நீ போ. அதை ஏன்டா சத்தம் போட்டு சொல்கிற, போட. அவன் சொன்னான், ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துட்டு போங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு. நான் பார்க்குறேன் 20 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு. 20 ரூபா கொடுத்தேன். திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணாத, அதுக்கு சேர்த்து 10 ரூபா கொடுத்துட்டா எடுத்துட்டு போயிடும். இப்போ என் மனசு நினைக்கிது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனசே மகிழ்ச்சி அடைஞ்சியே. இப்போ இவனை உருவாக்குனது யாரு? ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம். என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான். அறிவாளி ஆனவனை நம்ம பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவனை பார்க்கல. அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில். அவன் அப்படி முறைச்சான் என்ன. நான் பார்த்தேன், எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன். என்ன பார்க்குறீங்கன்னா, இல்லை ஒன்றப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்களை தானே சார் படித்தேன்னா. அதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு, அது என் சொந்த திறமையில தேடிக்கிட்ட வேலைன்னா. நீங்க காரணம் இல்லை சார். அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட படிச்சதோட இருந்திருந்தா இதுக்கும் லாயக்கு இல்லாம போயிருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்யறேன். இப்போ நாம வாத்தியார் வேலைக்கு வந்துட்டோம், நம்ம படிச்சவங்களாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட படிக்கிறதுல இப்போ பிள்ளைங்க அவனுடைய திறமை இருந்ததுனால வந்தான். நாம் என்ன பண்ணணும், வாத்தியார்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தூண்டி விடலாம். தூண்டி விடுறது தான் நாங்கள் செய்கிற வேலை. முல்லா நசருத்தீன் முல்லா இருந்தார், நம்ம தென்னாலிராம மாதிரி. அவர் வேடிக்கையாக கதை சொல்லுவார், அது குளற விஷயம் இருக்கும். அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, கழுதையில் இப்படி போகிறார். அவங்க கழுதையில் போகிற பழக்கம், ஏறி போகிறார். எதுக்கு வர்றவங்க கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. எங்கே போகிறீங்கன்னு அப்படின்னாரு, தலையாட்டிட்டு போயிட்டார். மறுநாள் கேட்குறான், எங்கே போகிறீங்க முல்லான்னா, தலையாட்டினார், போயிட்டார். நடந்து வந்தார் ஒரு நாள். அவன் கேட்குறான், ஏன் முல்லா பணம் ரொம்ப சேர்ந்து போச்சோ? ஏப்பா திமிரு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்கிறப்பா நீ? கழுதையில் போனில்லையா நீ அன்னைக்கு? ஆமாம் போனேன். எங்கே போகிறேன்னு நான் கேட்டேன்ல. ஆமாம். நீ இன்ன இடத்துக்கு போகிறேன்னு சொன்னியோ? தலையை ஆட்டிவிட்டு நீ பாட்டுக்கு போகிற. நீ என்ன கேட்ட? எங்கே போகிறீங்கன்னு கேட்ட. எனக்கு தெரிஞ்சால் தானடா சொல்லலாம். என்ன நீ போகிற, உனக்கு தெரியாமலே போகிற? இந்த பாரு, நான் என் கழுதையில் போகிறேன், என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது.
கடத்தருக்கு போகலான்னு தான் அதை ஓட்டுவேன். அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் அதுக்காக கவலைப்படுறது இல்லைப்பா. பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு அதை அனுப்புவேன். அது சினிமா கொட்டாய்க்கு போகும். நல்லது, இன்னைக்கு படத்தை பார்த்துருவோம். அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே உள்ள வேலைகளை நான் பார்த்துட்டு வருவேன். நீ என்ன கேட்குற எங்கே போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சதானே சொல்லலாம். அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே போவேன். அப்போ நீ சொல்கிறத கேட்காத, அந்த கேட்கலடா. அப்புறம் ஏன் அந்த கழுதையை வச்சிருக்கிற விற்று தொலைக்க வேண்டியதானே? என்ன இங்கே வா, உன் பொண்டாட்டி சொன்ன பிச்சு கேட்குறாளா? இல்லை, விரட்டி விட்டிய? விரட்டி இல்லைண்டா, அப்புறம் வர்றது இதை விட மோசமா வந்தா நீ எதை நம்பி விரட்டுறது? கழுதை இதாவது எங்கேயாவது கொண்டு போகுது. இன்னமும் வாங்கி வர்ற கழுதையை என்ன பண்றது? அது இதை விட மோசமான இடத்துல கூட ஆற்றுல தள்ளி விட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? நான் என்ன பண்றேன், வாழ்க்கைங்கிறது அட்ஜஸ்ட்மெண்டடான்னு அதுல ஒரு கருத்தை வச்சான். வாழ்க்கை என்பது ஒத்துப்போதல். அது நடக்கிறது தப்புன்னு நினைக்காத, நீ அதோட ஒத்து போறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்றான். அந்த அது சொல்ற இன்னொரு அருமையான செய்தி ஒன்று சொல்லுவார். நன்றி. இந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசிக்கு ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்கள், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே இந்த நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் யார் என்பதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் கருத்து பெட்டியிலையும் பதிவிட்டிருப்பீங்க. புலவர் ஐயா சண்முக வடிவேல் இவங்களுடைய நகைச்சுவை தான் நம்ம கேட்டோம் இல்லையா? ஐயாவை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய நீங்கள் யூடியூப்பில் அவருடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன் நேரடியாக கூட நீங்கள் அவருடைய நகைச்சுவை கேட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஐயாவோட பேச்சு திறமை அப்படிங்கிறது அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நிதானமாக பேசுவார். நிதானமாக பேசக்கூடிய வேளையில் அந்த நகைச்சுவை வேறு எங்கும் அவிழ்ந்து விடாதபடி, சில நேரங்களில் சில பேர் நகைச்சுவை சொல்லும் பொழுது முன்னையே புரிந்து கொள்ளும் விதமாக சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அது நகைச்சுவையாக இருக்காது. ஆனால் ஐயா சொல்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் அவரை நிறைய ஆழமாக கவனித்தது வரைய அவருடைய நகைச்சுவை அப்படிங்கிறது அழகாக விவரிப்பார். அந்த அவிழ்ப்பதை அழகாக விவரிப்பார். அதுதான் அவருடைய திறமை அப்படின்னு நான் பார்ப்பேன். அவர் முதல்ல ஒரு ஆசிரியராக அவர் தன்னை சொல்லும் பொழுது நிறைய மாணவர்கள் வாழ்வில் உயர்ந்தவர்கள், அதற்கு காரணம் ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அப்படியே நம்பிவிடக்கூடாது அப்படின்னு நகைச்சுவையாக தொடங்கினார். அப்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய மாணவர்கள் சிலர் முன்னேறி விடுவார்கள். அதுவே உண்மையிலேயே ஒரு ஆசானா, ஒரு குருவா, ஒரு வாத்தியாரா அவர் சொல்லும் பொழுது இந்த மனநிலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டானா இல்லை. எல்லாருமே தன்னால் தான் அவர்கள் வெற்றி கண்டார்கள் அப்படின்னு எண்ணுவார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், அது நம்மளை அறியாமலே நடந்துச்சுங்க. நம்மள்கிட்ட பள்ளியில் ஒரு 50 பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா 50 பிள்ளைகளும் வெற்றி கண்டால் மட்டும்தான் அதற்கு ஆசான் காரணம். ஒருவன் வெற்றி காண்கிறான், ஒருவன் தோல்வி இருக்கிறான் அப்படின்னா நம்ம தூண்டத்தான் முடியும். அதை எடுத்துக்கொண்டு அதை பற்ற வைத்து அதை நெருப்பாக்கி அதை ஜோதியாக்கி அதை ஒளிர வைப்பது அப்படிங்கிறது அந்த மாணவன் கையில் இருக்குது அப்படின்ட்டு அதை தொடக்கத்திலே சொல்லிவிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனநலம் குன்றியவர் போல் லூஸுன்னு சொன்னார். அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் இவருடைய மாணவன்னு இன்னொரு நபர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இவர் எத்தனையோ வெற்றி கண்டவர்களையெல்லாம் நாம் தான் உருவாக்கணும்னு நம்ம சொன்னோம். இப்போது பாதிக்கப்பட்டு மென்டலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய மாணவன் சொல்லும் பொழுது நம்ம ஏன் இப்படி கூனி குறுகுறோங்கிற மாதிரி நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொன்னார். அப்படியே அதே பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு இடத்துல டீ யாத்திரை பையன், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவன் இடத்துலேயே சொன்னார், அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். என்ன எங்கேயோ பார்த்துருக்கீங்க? நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னு. இவர் அதோட அவர்கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசிட்டு, ஏன்பா நீ ஒரு நல்ல வேலை எதுவும் தேடிக்கிறக்கூடாதா அப்படின்னு.
இதுவே என்னுடைய தனித்திறமையால் சொந்த முயற்சியினால் கிடைச்ச வேலை அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அவர் சொல்லும் பொழுது இது சாதாரண விஷயமா இருந்தால் கூட அந்த மாணவன் என்ன மனநிலையில் சொன்னான்னு அவர் சொல்லும்போது நகைச்சுவை ரொம்ப அதிகமாகவே இருந்தது. நான் இதை இப்போ உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 முறை கேட்டுட்டேன். இப்போ கூட உங்களுக்காக அதை போட்டு பார்த்துட்டு பேசுவதற்காக பார்க்கும்பொழுது அந்த இடத்துல எனக்கு சிரிப்பு அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்தது. ஸோ அந்த மாணவனுக்கு அவனுடைய தனித்திறமையால் அவனுடைய சொந்த திறமையால் தேடிக்கிட்ட வேலைன்னு அவன் சொன்னது அப்போது உங்களால் கிடையாது, உங்களால் இருந்திருந்தால் நான் இதுக்கு கீழே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவன் சொன்னதாக சொன்னார். அதன் பிறகு அப்படியே முல்லா கதைக்கு வந்தார். முல்லா கதை அப்படிங்கிறது ஐயா சொல்லும் பொழுது இன்னும் இப்போ நம்ம ஒரு கதை கேட்டிருக்கோம், கழுதை கதை அப்படிங்கிறது ஒன்று கேட்டிருக்கோம். ஸோ கழுதையில் அவர் முல்லா பயணிக்கிறாரு. ஒரு நபர் வழியில் பார்த்து முல்லா எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. அவர் தலையை மட்டும் அசைக்கிறார். இப்படியே 2 நாள் பார்க்குறாரு. அந்த வழியில் பார்த்த ஒரு நபர் அப்புறம் முல்லா ஒரு நாள் நடந்து வரும்பொழுது மறைச்சு, நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, நான் கேட்டால் நீ பதில் சொல்ல மாட்டியா, நீ என்ன கேட்ட, எங்கே போகிறேன்னு கேட்டேன், நீ பதிலே சொல்லாமல் போகிற, எனக்கு தெரிஞ்சால் தானடா நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விதம் உண்மையிலேயே அந்த கழுதை அது இஷ்டத்துக்கு போகும். நான் பஸ் ஸ்டாண்டு போகணும்னு சொன்னால் அது கடத்தெருவுக்கு போகும். சரி, கடத்தெருவில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுக்கிருவேன். நான் கடத்தெருவுக்கு போகணும்னு சொன்னால் அது சினிமா தேட்டருக்கு போகும். சரி, நம்ம இன்றைக்கி சினிமாவை பார்த்துடலாம்னு நினச்சிக்கிருவேன். ஸோ அது எங்கே போகுதோ அங்கே உள்ள வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிருவேன். நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அந்த நபர் சொன்னார், ஏன் அப்படி ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த கழுதையை விற்று தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது நகைச்சுவையாகத்தான் இப்பொழுதும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது உன்னுடைய மனைவியே நீ சொல் பேச்சு கேட்குறாங்களா உன்னோட பேச்சை, இல்லை, அப்போ விற்றுடுவியா அப்படின்னு அனுப்பிடுவியா அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, என்ன நமக்கு வாய்த்ததோ, என்ன நமக்கு கிடைத்ததோ அதை வைத்து நம்ம எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதை விடுத்து நம்ம அதை விட்டுடணும்னு நினைக்கிறது தப்புன்னு ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்னார். நமக்கு எது கிடைத்திருக்கிறதோ, எது வாய்த்திருக்கிறதோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி அதனுடைய போக்கில் விட்டு கொடுத்து நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வெற்றி காணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அதை விடுத்து, இல்லை நாளைக்கு இந்த கழுதையை விற்றுட்டு வேறு கழுதை வாங்குகிறோம், இது அதை விட மோசமாக இருந்தால் அது எங்கேயுமே நகலைனா, அப்போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது எது அப்படின்னா, எது வாய்த்ததோ எது கிடைத்ததோ அதை வைத்து எப்படி நாம் நமக்கான வழிகளை தேடுவதோ, விட்டு கொடுப்பதோ, வெற்றி காண்பதோ அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த கதையில் சொன்னார். ஸோ முதல் பகுதி அப்படிங்கிறதுல ஒரு அற்புதமான கதை, பல்வேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது. 2ஆம் பகுதியிலே அதே மாதிரி ஒரு கதை. அந்த கதையை தொடங்க போகும்போது தான் நான் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறேன். இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை நின்ற நிலையில் இடைவெளியில் மட்டும் பருகுகிறோம். ஆனால் மற்ற நேரங்களில் மற்ற நிலைகளில் நாம் அமர்ந்த நிலையில்தான் நாம் பருக வேண்டும் என்பதை மட்டும் எப்பொழுது நினைவில் கொள்வோம். நீரை 2 வாய் நீர் தான் பருக போகிறோம். முதல் வாய் நீரை நம்ம 50, 30, 20% பருகணும். 2வது வாய் நீரையும் 50, 30, 20 அப்படிங்கிற அந்த சதவிகிதத்தில் நம்ம விழுங்கணும். இதெல்லாம் நம்ம கற்று வைத்திருக்கிறோம். அந்த கற்று வைத்த பாடங்களை நாம் நித்தம் கடைபிடிக்கிறோம். அதுதான் டைகர் கிளப்பில் நம்ம புதிதாக எதையும் கற்றுக்கொள்வதில்லை. வாழ்க்கை பாடத்தில் எல்லாமே நமக்கு தெரிந்தது தான். அதை நாம் அனுபவிக்கிறோம். அதை அனுதினமும் நாம் பதிவு பண்ண அதுவே அனுபவமாக மாறுகிறது. அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஸோ தண்ணீர் இப்படி தான் பருகணும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு, தண்ணீர் பருகி இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு
தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கமெண்ட்டாக தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நீங்கள் அனுப்பி வச்சுருப்பீங்க, அனுப்பி வைக்காமல் இருப்பீங்க, இனிமேல் அனுப்பணும்னு நினைப்பீங்க. இவங்க யாராக இருந்தாலும் இங்கே பதிலளிக்கலாம். அதை ஒரு உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு எழுத பழகுங்கள். நித்தம் நித்தம் நாம் ஒரு விஷயத்தை செய்ய செய்ய அது செதுக்கி கொண்டே வருவது போல் இருக்கணும். நீங்கள் அந்த உற்சாகம் மிகுந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக நித்தம் நித்தம் பதிலளிக்க புத்தம் புதிய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி நல்ல பல வார்த்தைகளை தேர்வு செய்து உற்சாக மிகுதியோடு நீங்கள் வந்து அதை பதிலை சொல்லுங்கள். டிஏ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்றைக்கி நம்ம கேட்ட நகைச்சுவை குரலுக்கு சொந்தக்காரர், அந்த நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் ஐயா புலவர் சண்முக வடிவேல். அவங்களுடைய பேரை நீங்கள் எல்லாருமே முதல்ல குறிப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை குறிப்பிடலைன்னா இந்த இடத்துல அவருடைய பெயர் என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் குறிப்பிடலாம். ஏன்னா பதிலையும் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே என்ன கேள்வி, இரண்டாவது கேள்வி அப்படிங்கிற ஐயாவுக்கு டைகர் கிளப்புக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்வுக்கு வந்தார். அது நம்மளுடைய எத்தனையாவது நாள் நிகழ்வில் கலந்து கொண்டார் என்பது நீங்களே அறிவீர்களா? நம்மளுடைய டைகர் கிளப்புடைய ஒரு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஐயா கலந்துக்கிட்டார். அந்த நிகழ்வு எந்த நிகழ்வு என்பது, அது எத்தனையாவது நாள் கொண்டாட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அறிவீர்கள் என்றால் அது எத்தனையாவது நாள் என்பதை குறிப்பிடுங்கள். சண்முக வடிவேல் ஐயா நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அது தெரியுமா? ஏன்னா புதிதாக வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. தெரியும்னா தெரியும், தெரியலைன்னா தெரியலேன்னு சொல்லலாம். தெரியும் என்பவர்கள் அவர் எத்தனையாவது நாள் நிகழ்வில் கலந்து கொண்டார் என்பதை முயற்சியுங்க. ஏன்னா எல்லாருக்கும் விடை தெரிஞ்சிருக்கும், சரியாக சொல்லுவீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் முயற்சியுங்கள், எத்தனையாவது நாளில் அவர் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத. ஸோ இதுதான் இரண்டாவது கேள்வி. ஐயா புலவர் சண்முக வடிவேல் ஐயா வந்து கலந்து கொண்ட நம்மளுடைய டைகர் கிளப்போடைய எத்தனையாவது நாள் நிகழ்வு அப்படிங்கிறத நீங்கள் பதிலாக சொல்லுங்கள். மூன்றாவதாக வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும், நாடி வரும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் உள்ள இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக்கிட்டு, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி 42 நிமிட நடைக்காரர்களான, அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவெளிக்கு முன்பாக ஐயாவுடைய அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது முல்லா கதை, அந்த கழுதை கதை வரை நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம மீதம் இருக்கக்கூடிய கதை கேட்க போயிடும். ஐயா நம்மளுடைய எத்தனையாவது நாள் நிகழ்வில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத கேள்வியாக வச்சுருந்தோம். அதற்கான விடையையும் நான் இறுதியில் தரேன். இப்போ வாங்க நம்ம மீதம் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அது நடக்கிறது தப்புன்னு நினைக்காத, நீ அதோட ஒத்து போகிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த அதில் சொல்கிற இன்னும் ஒரு அருமையான செய்தி ஒன்று சொல்லுவார் முல்லா. நம்ம இன்னைக்கு ரொம்ப உதவும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு டம்ளர் கேட்குறாரு, சார் ஒரு டம்ளர் கொடுங்க, நம்ம வீட்டு டம்ளர் எங்கேயோ காணும், 2 பேர் வந்திருக்காங்க, வேண்டியதாக இருக்கு, அதுக்கு என்ன எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டம்ளரோட ஒரு சின்ன டம்ளரையும் கொடுக்குறாரு.
ஏன்னா நான் ஒரு டம்ளர் தானே கொடுத்தேன், நீங்கள் சின்னது ஒன்று. இல்லை உங்கள் டம்ளர் நேற்று ராத்திரி குட்டி போட்டுது, உங்கள் டம்ளர் போட்ட குட்டியை நம்ம ஏன் வச்சுக்குவானேன்னு நான் கொடுத்துட்டேன். இது என்னடா இது, டம்ளர் நம்ம வீட்டில் இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது, அவன் வீட்டுக்கு போட நல்லது ஏதோ ஒன்று போடுது. வந்த வரைக்கும் சர்றான்னு வாங்கிட்டான். அப்புறம் ஒரு நாள் ஒரு குடம் ஒன்று வேண்டியதாக இருக்கு, கொடுங்கன்னு கேட்டேன். பரவாயில்ல, நான் டம்ளரே குட்டி போடும் போது குடம் என்ன சும்மாவாக இருக்கும், அது குட்டி குடம் வந்தால் நல்லது தானே, எடுத்துட்டு போங்க அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டான். ஒரு நாள் சின்ன குடத்தை கொண்டாந்து கொடுத்து, சரி என்ன உங்கள் குடம் போட்ட குட்டி எடுத்து, நல்ல 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 ஓடி அவன் ஓடு வந்தால் குட்டி போட்டு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துதான். ஒரு 2 மாதம் கழித்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு அப்படின்னு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, என்னமோ நினச்சி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அவர் கல்யாணத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு, நல்ல நகைகள் இல்லை, ஒரு வைர நெக்லஸ் உங்கள் வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்களே அதை கொடுங்க, 2 நாள் கழிச்சு திருப்பி கொண்டாந்து தந்துடுறேன். அவன் பார்த்தான், டம்ளர் குட்டி போடுது, குடம் குட்டி போடுது, நெக்லஸ் மட்டும் போடாமலாம் இருக்கும் கூட, அது வந்தால் நல்ல விலை உயர்ந்ததாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஒரு வாரம் ஆச்சு, முல்லை கொடுக்கல. சரி நெக்லஸ்லாம் கொஞ்சம் குட்டி போட லேட்டாகும் போல இருக்க. ஒரு கர்ப்ப காலம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்கிறான்ல, மனுஷாளுக்கு 10 மாதம், அதுக்கு 6 மாதம், இதுக்கு 2 மாதங்கிற மாதிரி, இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்க. போட்டவனு கூட கொடுக்க போகிறாரு, நம்ம என்னதுக்கு அவசரப்படக்கூடாதுன்ட்டு 2 மாதம் ஆகிட்டு, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கிறதுக்கு அவனால் முடியல. முல்லா இந்த நெக்லஸ்ஸு, ஆமாம் அடே உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன், அது பிரசவத்தில் செத்து போச்சுங்க, இப்போதான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். இப்போ முதல்ல குடத்துக்கு குட்டி வாங்கினதுனால பிரசவத்தில் செத்து போச்சுக்கிறத ஒத்துக்க வேண்டியதா போச்சுல. அப்படியா, என்ன நெக்லஸ் குட்டி போடும் பிரசவத்தில் சாவுமா அப்படின்னு கேட்க முடியாது. நேற்று வாங்கினியே, சும்மா வருதுங்கிறதுக்காக எதையும் வாங்காத. அது நாளைக்கு எதையோ உங்ககிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு போறதுக்காக தான் வருது. சும்மா வருதுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு எதையும் வாங்காதே சொல்றான். நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் ஒத்து போறதுக்கு கத்துக்கோ. எல்லாமே நமக்கு சரியா அமைஞ்சிடாது என்கிற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அழகா சொல்ற. நாம புரிஞ்சுக்கிறது அதோட இல்லாம எதை செய்தாலும் செய்வன திருந்த செய்ன்னு சொன்ன. செய்வன ஒன்னு செஞ்சினா அது சரியா செய், அதை செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போ சொல்றாரு. பார்த்தீங்களா, இப்போ என்கிட்ட ஒரு பையன் கொண்டு வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்தான். எனக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அதை படிச்ச உடனே யம பெருமான் திருவருளை முன்னிட்டுன்னு போட்டிருக்கான். யம பெருமானுடைய திருவருளை முன்னிட்டாடா கல்யாணம் நடத்துவான். இது என்னடா யம பெருமான் எம்பெருமான்ங்கிறதுக்கு புள்ளி வைக்க விட்டான் சார். ஒரு புள்ளி தான். உங்களுக்கு தான் முதல் நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த, எல்லாருக்கும் கொடுத்த பிறகு கடைசியில் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் எம பெருமானை தான் பார்த்துருப்பான். அப்புறம் கொண்டா எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் புள்ளி வச்சு எம்பெருமான ஆக்கி எம்பெருமானை ஆக்கி எல்லாரும் கொடுத்தோம். சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமல் போனால் எவ்வளவு பெரிய கெடுதல் வரும். ஒருத்தருடைய மனசை பாதிக்கிற மாதிரி சில சமயத்தில் அமையும். ஒரு பழனியாண்டவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு திருவாரூரில். கார்த்திகை ஒரு பேச்சு வைப்பாங்க, சொற்பொழிவு அதை வைப்பாங்க. அது ஒரு 20-30 பேர் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து பேசி, நீங்கள் கொஞ்சம் வாங்க சார், ஒரு நாளைக்கு இந்த கார்த்திகைக்கு உங்களை போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு போட்டார். அந்த கார்த்திகைக்கு முதல் நாள் பார்த்தா போர்டு போர்டு ஒன்று வைப்பார், எழுதி வைப்பார். அதில் நாளை சமய சொற்பொழிவு நடைபெறும், எல்லோரும் வருகன்னு போட்டுக்காரே தவிர என் பேரை போடல.
நான் மறுநாள் பேச போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஏன் என் பேரை போடாமல் எழுதியிருக்க அப்படின்னு. இல்லை, ஒரு 4 பேர் வரட்டுமேன்ட்டு தான் பேர் போடலைங்க. அதாவது அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு அவன் நினைச்சு சொன்னானா நினைக்காம சொன்னானா நமக்கு தெரியல. அப்ப என் பேரை போட்டா 4 பேர் வர்றவனும் வரமாட்டான். அதுக்காக பொதுவாக சொற்பொழிவுன்னு யாரோ பேசுறான்னு நினச்சிட்டு வரட்டுமே, ஒரு 4 பேராவது வரமானா, நீங்கள் உங்கள் பேரை போட்டால் அவனும் வராமல் போயிடுவான்னு சொல்லிட்டு சந்தேகம். ஆமாம். அதாவது ஒன்று சொல்லும் பொழுது நம்ம பேசுகிறத திருவள்ளுவர் ஒன்று சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னீன்னா அதை வெல்லுவதற்கு இன்னொரு சொல் இல்லை என்பதை தெரிந்து சொல் அப்படின்னார். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒன்னு சொல்லிட்டா அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்லக்கூடாது. அது மாதிரி வார்த்தையா நாம பேசணும்னு சொல்றேன். நான் இப்போ ஒரு கல்யாண பத்திரிகை ஒருத்தர் கொடுக்க விட்டார் சார். கல்யாண பத்திரிகை நெருக்கமாக உள்ளவர் மறந்துருப்பார். அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணாரு, எனக்கு பத்திரிகை கொடுக்கல. நான் நினைச்சு எல்லாரும் கல்யாண பத்திரிகை கொடுத்துருக்காரு, போகணும், எப்படி நீங்கள்லாம் எப்படி போக போகிறீங்க, தஞ்சாவூர்ல வச்சிருக்காரு, ட்ரெயினில் போகலாமா, எனக்கு பத்திரிகை கொடுக்கல. இல்லை, உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டார், வருவார், நாளைக்கு கொடுப்பாரு, எப்படி போகலான்னு மட்டும் முடிவு பண்ணீங்க அப்படின்னு. கல்யாணம் முடிகிற வரைக்குமே பத்திரிகை கொடுக்கல, பத்திரிகையே வரல. எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. நான் அப்புறமா அவரை பார்த்தபோது கேட்டேன், என்னங்க பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் என்ன. இவர்கிட்ட நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம். அதாவது என்னமோ நினைக்கிறாரு, என்னமோ சொல்றாருல, அவருடைய கருத்தும் அவர் பேசின பேச்சும் ஒத்தது இல்லை. அவர் என்னமோ நினைச்சாரு, என்னமோ வேற ஒன்று சொன்னார். அப்படிதான் இருக்கும். நீங்க நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை வெளியில சொல்ல தெரிஞ்சாலே போதும். நாம நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது வேற ஒண்ணா இருந்தா. நான் சொல்லியிருக்கேன், என் நண்பன் இறந்த போது, திடீர்னு இறந்து போன போது, நான் அவசரமா காலையில் எழுந்த உடனே அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே என்னால் தாங்க முடியல. எங்க திருவாரூர்லேயே உள்ள வடப்புறத்தில் இருக்கு. ஓடுறேன், காலையில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடி போய் போனால் அந்த அவருடைய அம்மா இருக்காங்க உயிரோடு. அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அந்த அம்மா என்னை பார்த்த உடனே கையை பிடிச்சி விறுவிறுன்னு இழுத்துக்கிட்டு போச்சு. நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள்னா அந்த அம்மாவுக்கு தெரியும். பிடிச்சி பண்ண இழுத்துக்கிட்டு போய் அந்த செத்து கிடக்கிறவனுக்கு பக்கத்தில் நிறுத்தி, இவர் இருக்காரு, நீ போயிட்டியடான்னு. இப்போ நான் என்னங்க நினைக்கிறது சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு புள்ள செத்துதில் உள்ள வருத்தத்தை விட நான் இருக்கிறது தான் வருத்தமாக்குற மாதிரி இருக்கு. நன்றி ஐயா சண்முக வடிவேல் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி, இந்த நகைச்சுவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடைவேளைக்கு பிறகு ரெண்டு நிகழ்வு அவர் சொல்லுவார். அந்த நிகழ்ச்சியில் நம்ம எப்போதுமே அதை கத்தரிப்போம். ஆனால் ரெண்டுமே நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு போகும்படியாக இருந்ததுனால தான் நான் அதை எதுவும் கத்திரிக்கலை. ஸோ அது அந்த நெக்லஸ்ஸு செத்து போனது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அவருடைய நண்பர் தவறுன ஒரு விஷயத்தையும் அவர் கதையில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த முல்லா கதை அப்படிங்கிறது, அந்த டம்ளர் குட்டி போட்டது, அப்புறம் குடம் குட்டி போட்டது, அப்புறம் நெக்லஸ் இறந்து போனது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோடு அந்த கதையை சொன்னார். என்ன அப்படின்னா, எதுவும் சும்மா வருதுங்கிறதுக்காக நீ வாங்கிடாத அப்படின்னு சொன்னார். ஸோ சும்மா வருது அப்படின்னாலே, இன்றைக்கி இலவசம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அரசாங்கம் அப்படிங்கிறது இலவசமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மள்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் நான் சொல்லுவேன், சேவை அப்படிங்கிறது இலவசமாக தான் இருக்கணும், சும்மா தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு பொருள் வருகிறது, இலவசமாக வருகிறது அப்படின்னா அதை நாம் கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அப்புறம் அந்த ஒத்து போகிறது அப்படிங்கிறத அந்த இடத்துலையும் சொன்னார்.
ஸோ நம்ம வந்து ஒத்துப்போக கற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்னார். அப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் தானே அப்படின்னு நம்ம விட்டுவிட முடியாது அப்படின்ட்டு அந்த புள்ளி வைத்தல் அப்படிங்கிறத சொன்னார். யமபெருமான் அப்படின்னு பத்திரிக்கையில் எழுதியிருந்துச்சு. நான் கொஞ்சம் மிரண்டு போயிட்டேன். அப்புறம் புள்ளி தான் விட்டு போச்சு, எம்பெருமான் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார். அதன் பிறகு அந்த அவரை வந்து சொற்பொழிவுக்கு அழைத்ததும் அந்த போர்டில் சொற்பொழிவு நடைபெறுகிறதுன்னு போட்டிருந்தாங்களே தவிர என்னுடைய பேர் எழுதலை. அவரிடத்துல நான் போய் கேட்டேன், ஏன் என் பேர் எழுதலை அப்படின்னு கேட்டேன். ஒரு 4 பேராவது வரட்டுமேன்னு நான் எழுதலை அப்படின்னு அவர் சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப உண்மையிலே நான் முதல் பகுதியிலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவருடைய பேச்சை நீங்கள் கேளுங்க, அவர் நிதானமாக பேசுவார். அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது அவிழ்ந்து விடாதபடி அவர் பேசிக்கிட்டே வருவார். இறுதியில் தான் அவிழ்ப்பார். அதுதான் அவருடைய பேச்சோடைய சுவாரஸ்யம், சாராம்சமே அதுதான். அப்படியே அவர் அடுத்து ஒரு நகைச்சுவை சொன்னார் அல்லவா, அந்த கல்யாண பத்திரிக்கை எல்லாருமே போகணும் வைக்கணும், எப்படி போக போகிறோம், இல்லை எனக்கு இன்னும் பத்திரிக்கை வரல, வந்துடும், நீங்கள் வாங்க திட்டத்தை போடுங்க, எப்படி போக போகிறோம் எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு. கடைசி வரையும் பத்திரிக்கை வரல, மற்றவர்களெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்போது அந்த திருமண நிகழ்வை நடத்தியவரை ஒரு நாள் சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. அவரிடத்துல நான் போய் கேட்டேன், ஏங்க இப்படி பெண்ணுக்கு திருமணம் வச்சிங்க, எனக்கு பத்திரிக்கை கொடுக்கலேன்னு. அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் உண்மையிலேயே இப்போ கூட நான் ஏன்னா மறுபடியும் இப்போ இது ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி ஒரு முறை கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் பத்திரிக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னார். உண்மையிலேயே அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வள்ளுவ பெருந்தகையோட திருக்குறளையும் ஒப்பிட்டு சொன்னார். அப்புறம் இறுதியில் அவருடைய நண்பர் மறைவு அந்த அம்மா சொன்னதாக சொல்லி முடித்தார். இவன் இருக்கிறான் நீ போயிட்டியே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னு அவர் நகைச்சுவே சொன்னார். ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி தான் வார்த்தைகளை தவறாக கையாண்டு விடுகிறோம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறரை மனவேதனை அடையும்படியாக இருந்து விடக்கூடாது, பிறரை மகிழ்விக்க வேண்டும். அப்போது நம்ம தேர்வு செய்யக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது அப்படிங்கிறத நகைச்சுவையாக சொன்னார். இப்போது எல்லா நகைச்சுவைகளையும் நீங்கள் உள்ளடக்கி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஒத்துப்போக வேண்டும் அப்படின்ட்டும், பிறருடைய வெற்றியை நம்மளுடைய வெற்றியாக நாம் கருதி கொள்ளக்கூடாது, நம்மால் தான் ஏற்பட்டதாக கருதி கொள்ளக்கூடாது. நாம் ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம், ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு நண்பனாக நம்ம இருந்தோமானால் அது நம்மளுடைய தூண்டுகோல் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். ஆனால் அவரவர்களுடைய தனிப்பட்ட திறமைகளால் தான் வெற்றியும் காண்கிறார்கள், தோல்வியும் பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை நம்ம பார்த்துட்டு முழுமையாக அந்த நகைச்சுவையை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ஒவ்வொரு நான் பாயிண்ட்டு எழுதி வச்சுருக்கேன். இருப்பினும் நான் சொன்னேன், நம்மளுடைய எத்தனையாவது நாள் நிகழ்வில் ஐயா கலந்து கொண்டார் அப்படிங்கிறத. ஐயா திருவாரூரை சார்ந்தவர். ஐயா நம்மளுடைய 200வது நாள் நிகழ்வுக்கு அவரை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தோம். 200வது நாள் நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம ஜூமில் தான் கொண்டாடணும். அப்போ ஜூமில் கொண்டாடும் பொழுது ஐயாட்ட கேட்டு ஐயா ரொம்ப அற்புதமாக அந்த நகைச்சுவையோடு நம்மளுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு வழங்கினார். நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க. ஐயாவுக்கும் பெருமிதமாக இருந்தது. ஐயாவுக்கு இப்போ சற்று வயது அப்படிங்கிறது இன்னும் முதிர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறதுனால அவரை அழைத்துட்டு நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல் இனி இல்லை. நம்ம பிறகு ஒரு நிகழ்வில் நிச்சயமாக அவருடைய பதிவு இன்னொரு நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு, ஏன்னா ஐயா எப்பொழுது வேண்டுமானாலும் அழையுங்கள், ஒரு அற்புதமான செயலை செய்கிறீங்க, இப்படிலாம் உலகத்தில் நபர்கள் உண்டா அப்படின்னு என்னை அந்த இடத்துல சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் அதற்கு ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு நிகழ்வில் ஐயாவை கலந்து கொள்ள சொல்வோம் அப்படிங்கிறத பிரபஞ்சத்திடம் வேண்டி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். இந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நாம் எல்லாரும்
கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். உங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி நாளாக அமையும், ஒரு வெற்றி பரிசு கிட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.